பொறுத்த வரைக்கும் கிபி அதாவது ஆஃப்டர் பர்த் ஆஃப் கிறிஸ்து ஏடி ஆஃப்டர் பர்த் ஆஃப் கிறிஸ்து கரெக்டா என்ன இருக்கும் எழுத மாட்டேன். கேக்குதா? கேக்குது தானே? மறுபடியும் நான் செக் பண்ணிக்கிறேன். கேக்குதா? கேக்குது சார். குப்தானுடைய பீரியட் பார்க்க போறோம். 3rd செஞ்சுவரியில இருந்து 9th செஞ்சுவரி வரைக்கும் வந்து செய்யும். சார் உங்க வாய்ஸ் லோவா இருக்கு சார். 3rd செஞ்சுவரியில இருந்து 9th செஞ்சுவரி வரை வரும் குப்தாசினுடைய காலகட்டம் டைம் பீரியட். ஸோ இதனுடைய எவிடன்ஸ் எங்கெல்லாம் நமக்கு கிடைக்கப்படுது? ஆர்காலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் எவிடன்ஸ் அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடையது? சமுத்திரகுப்தருடைய அலகாபாத் கல்வெட்டு. ஸோ இந்த அலகாபாத் கல்வெட்டை வந்து பிரயாகை அல்லது திரிவேணி அல்லது பிரசஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்கீர்த்தின் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. பிரசஸ்தி அப்படின்னு 3 வாட்டி அழைப்பாங்க. அலகாபாத் பிரயாகை, அலகாபாத் திருவேணி, அலகாபாத் பிரசஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னதுன்னா ஒரு அரசரினுடைய புகழை பாடுவது. தமிழ்ல நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னா மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல 9ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல 2ஆம் ராஜராஜ சோழனை பத்தி மெய்கீர்த்தி கல்வெட்டு கற்களில் வந்து எழுதப்பட்டதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். 9ஆம் ஸ்டாண்டர்ட் தமிழ் புத்தகத்துல இருக்கும். அதே போல சமுத்திரகுப்தரினுடைய புகழை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டு தூண், அதுதான் என்னது அலகாபாத் கல்வெட்டு தூண் என்று சொல்லக்கூடிய இந்த கல்வெட்டு தூண் அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். சரியா? ஸ்டோன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். சரியா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மெஹரலி கல்வெட்டு தூண். நம்ம வந்து எவிடன்ஸ் புத்தர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்க, இந்தியாவில இந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க, ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுடைய எவிடன்ஸ் தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். மெஹரலி இரும்பு தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது 1ஆம் சந்திரகுப்தரையும் 2ஆம் சந்திரகுப்த அரசர்களையும் குறிப்பிடுகிறது. மெஹரலி இரும்பு தூண் கல்வெட்டு யாரையும் பத்தி சொல்லுது? 1ஆம் சந்திரகுப்தரை பத்தி சொல்லுது. 2ஆம் சந்திரகுப்தரின் சந்திரன் அப்படிங்கிற பெயர்ல வந்து என்ன செய்யுது, குறிப்பிடுகிறது. மெஹரலி இரும்பு தூண் கல்வெட்டு இருந்து 1ஆம் சந்திரகுப்தரை பத்தி சொல்லுது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மெஹரலி இரும்பு தூண் கல்வெட்டை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டா அது 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தர் தான் உருவாக்கி இருப்பாரு. தன்னுடைய தாத்தாவினுடைய புகழை, அதாவது 1ஆம் சந்திரகுப்தர் தான் 2ஆம் சந்திரகுப்தரினுடைய தாத்தா, கிராண்ட் சன் ஆஃப் 1ஆம் சந்திரகுப்தா. சரியா? யாரு? 2ஆம் சந்திரகுப்தர். ஸோ 1ஆம் சந்திரகுப்தரை பத்தி 2ஆம் சந்திரகுப்தர் வந்து என்ன செய்யறாரு, மெஹரலி இரும்பு தூண் கல்வெட்டுல என்ன செய்யறாரு, பொறிக்கிறாரு. சந்திரன் அப்படிங்கிற வேர்டு வந்து என்ன செய்யறாங்க, மென்ஷன் பண்றாங்க. அரசரை குறிப்பதற்காக the kings are denoted by சந்திரன். அடுத்து பாத்தீங்கன்னா உதயகிரி குகை கேவ் இன்ஸ்கிரிப்ஷன், மதுரா கேவ் இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சாஞ்சி கேவ் இன்ஸ்கிரிப்ஷன். இது எல்லாமே எதை பத்தி, யாரை பத்தி சொல்லுது அப்படின்னா செகண்ட் சந்திரகுப்தாவை பத்தி சொல்லுது. செகண்ட் சந்திரகுப்தாவை பத்தி சொல்லுது. அண்ட் பிதாரி ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து கேவ் இன்ஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லுதுன்னா கந்தகுப்தரை பத்தி சொல்லுது. கந்தகுப்தரை பத்தி என்ன சொல்றாங்க, என்னது பிதாரி கல்வெட்டு தூண். அண்ட் அதர் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தத்வா கேவ் ராக் இன்ஸ்கிரிப்ஷன், தென் மதுபான் காப்பர் பிளேட் செப்பேடுகள், அது பஞ்சாப்ல இருக்கு, அது சோனாபட் காப்பர் பிளேட். அடுத்து நாலந்தாவினுடைய கிளே ஸ்டோன் ஸ்டீல், நாலந்தா கிளே ஸ்டோன் ஸ்டீல். ஸோ இதெல்லாம் வந்து கிளே சாண்ட் ஸ்டீல், ஸ்டோன் இல்ல, கிளே களிமண் முத்திரை. கிளேனா களிமண். இந்த கிளேனுடைய செஞ்சிருக்கு கிளே ஸ்டீலை பத்தி என்னன்னா இதெல்லாம் யாரை பத்தி சொல்லுது, குப்தர்களினுடைய இதை பத்தி சொல்லுது. குப்தர்கள் வாழ்ந்திருக்காங்க, அரசாட்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற எவிடன்ஸ். சரியா? ஸோ இதெல்லாம் அகழ்வாராய்ச்சி எவிடன்ஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ்கவேஷன்ல நமக்கு கிடைச்சது. எக்ஸ்கவேஷன் பண்ணதுல நமக்கு கிடைச்ச சான்றுகள் தான் இந்த சான்று. அலகாபாத் தூண்கள். ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னு சொன்னா
கல்வெட்டுகள் அப்படிங்கிறதுலாம் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயும் அலகாபாத் நகரலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா? அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது எத்திக்ஸ் ஆர் லிட்ரேச்சர் எவிடன்ஸ், அதாவது இலக்கிய சான்றுகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஆமா, இலக்கிய சான்றுகளும் இருக்கு. நிறைய பேர் எழுதின இலக்கிய சான்றுகளும் புத்தர்கள் வாழ்ந்திருக்காங்க, அரசாட்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸா நமக்கு வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா காளிதாசர், he was also called the Shakespeare of India. இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு காளிதாசர். அவருடைய நாடகங்கள் வந்து என்ன செய்யுது சொல்லுது. அடுத்து பாஹியான், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆள். இந்த ஆளு, இந்த பாஹியான் என்று சொல்லக்கூடியவர் வந்து கிபி 4001 4010 இந்த காலகட்டத்துல இந்தியாவுக்கு விசிட் பண்ணுவாரு. இவர் ஒரு சீன பயணி, சரியா? இவர் ஒரு சீன பயணி, சைனீஸ் டிராவலர். இந்த பாகியான் வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணுவாரு. யாருடைய அவைக்கு, யாருடைய மினிஸ்ட்ரிக்கு வந்து விசிட் பண்ணுவார் அப்படின்னா செகண்ட் சந்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தரினுடைய அவைக்குல வந்து என்ன செஞ்சிருப்பாரு, விசிட் பண்ணியிருப்பாரு இந்த பாகியான் என்று சொல்லக்கூடியவர். புரிஞ்சுதா? சோ அவருடைய புக் என்ன அப்படின்னு புக்குக்கி. புக்குக்கி தமிழ்ல வந்து போ வரும், பொக்கோக்கின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல புக்குக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து அந்த புத்தகத்துல வந்து எவிடன்ஸ் ஆஃப் புத்த மதத்தினுடைய எவிடன்ஸ் வந்து இந்தியால என்னெல்லாம் இருக்கு, அது யாரால் கட்டப்பட்டது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்படிதான் எழுதியிருப்பாரு. குமாரகுப்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை நாலந்தா பல்கலைக்கழகத்தில் எழுதியிருப்பாரு. அடுத்து யுவான் ஷுவாங் அப்படிங்கிறது செகண்ட் சைனீஸ் டிராவலர், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆளு. யாத்ரீகர்களின் இளவரசர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர். டிராவலர் பிரின்சஸ், யாத்ரீகர்களின் இளவரசர், பிரின்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தான் யாரு, இந்த யுவான் ஷுவாங் என்று சொல்லக்கூடியவர். அவருடைய இது பாத்தீங்கன்னா தியூகி. உடம்பு சரியில்லாதவ கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தா என்ன, யுவான் ஷுவாங் சீன பயணி, யாத்திரைகளினுடைய இளவரசர் என்று அழைக்கப்படக்கூடியவர் தான் இவரு தியூகி. இவர் வந்து என்ன செய்யறாருன்னா உலகத்தை பத்தி என்ன செய்யறாரு சொல்றாரு, உலகத்தை. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இச்சிங் அப்படிங்கிற சைனீஸ் டிராவலர். இச்சிங் தமிழ்ல இட்டிங் போட்டிருக்காங்க, இச்சிங் அப்படிங்கிறதும் ஹர்ஷனுடைய காலகட்டத்துல இந்தியாவுக்கு வந்தவர். சரியா? ஹர்ஷனுடைய காலகட்டத்துல இந்தியாவுக்கு வந்தவர் தான் யாரு, இச்சிங். ஹர்ஷனுடைய இறப்புக்கு பிறகு வந்தவர் தான் யாரு, இந்த இச்சிங். சார் வாய்ஸ் கேட்கல சார். நல்லா கேக்குதா? இப்போ கேக்குதா? சரியா? ஹர்ஷனுடைய காலகட்டத்துக்கு பிறகு வந்து இந்தியாவுக்கு வந்தவர் தான் யாரு, இச்சிங் என்று சொல்லக்கூடியவர். சரியா? அடுத்து வந்து ஹர்ஷனுடைய புத்தகங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்னாவாளி, நாகநந்தா, அப்புறம் பிரியதர்ஷிகா போன்ற நூல்கள். இதெல்லாம் யார பத்தி சொல்லுது, இதெல்லாம் குப்தர்களுடைய ஆட்சி காலத்துல சின்ன சின்ன விஷயங்கள் பத்தி சொல்லுது. ஹர்ஷர் எழுதிய புத்தகங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரத்னாவாளி, நாகானந்தா, அப்புறம் பிரியதர்ஷிகா அப்படிங்கிற. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா விசாகதத்தர் எழுதின தேவி சந்திரகுப்தம் அப்படிங்கிறது. விசாகத்தார் எழுதின தேவி சந்திரகுப்தம் அப்படிங்கிற இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விசாகத்தாருடைய இது தேவி சந்திரகுப்தம் அப்படிங்கிறதும் முத்ரா ராட்சசம் அப்படிங்கிற நூலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாணர் எழுதின ஹர்ஷரிதம் அப்படிங்கிற நூலு. அடுத்து புராணங்களாக இருக்கக்கூடிய விஷ்ணு புராணம், மத்தியஸ்ய புராணம், வாயு புராணம், பாகவத புராணம் இதெல்லாம் சொல்லுது. அடுத்து நாரதர் எழுதின நீதி இல்ல நிதி, சரியா? நீதி இல்ல நிதி சாஸ்திரம், இல்ல நீதி தான் வரும், நிதி வராது. நீதி சாஸ்திரம், அதாவது தர்மசாஸ்திரம் அப்படின்னு கூட சொல்லுவோம். நீதி சாஸ்திரம் அல்ல தர்மசாஸ்திரம். புத்தர்களினுடைய காலகட்டத்தை இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது. சரியா? புத்தருடைய காலகட்டம் கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. புத்தரினுடைய காலகட்டத்தை வந்து இந்தியாவினுடைய பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. அதே போல புத்தர்களினுடைய காலகட்டத்தை புத்தர்களினுடைய காலகட்டத்தை
இந்தியாவின் பொற்காலம்னு சொல்றோம். அடுத்து குப்தர்களுடைய காலகட்டத்தை செவ்வியல் இலக்கியங்களின் பொற்காலம் அப்படின்னு சொல்றோம். செவ்வியல் இலக்கண எபிக் லிட்ரேச்சர், செவ்விய இலக்கியங்களின் பொற்காலம். ஏன்னா இவருடைய காலகட்டத்துலதான் இந்த புராணங்களும் இதிகாசங்களும் என்ன செய்யப்பட்டது, எழுதப்பட்டது. புராணாஸ் அண்ட் இதிகாசாஸ் ஆர் ரிட்டன் இன் விச் பீரியட் அப்படின்னு கேட்ட, யாருடைய காலகட்டங்களில் புராணங்களும் இதிகாசங்களும் எழுதப்பட்டவையாக இருந்தன அப்படின்னா குப்தர்களுடைய காலகட்டத்தில் தான். அண்ட் குப்தர்களுடைய காலகட்டத்தை ரிவிவல் ஆஃப் ஹிந்துயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவிவல் ஆஃப் ஹிந்துயிசம் அப்படின்னா என்னது, இந்து மறுமலர்ச்சியின் பொற்காலம், இந்து சமய மறுமலர்ச்சியினுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தருடைய காலத்தை இந்து சமய மறுமலர்ச்சியினுடைய பொற்காலம் என்று கூட என்ன செய்வாங்க சொல்றாங்க, ரிவிவல் ஆஃப் ஹிந்துயிசம். புரியுதா? சோ புத்தர்களுடைய காலத்தை வந்து இந்தியாவின் பொற்காலம், கலை செவ்வியல் இலக்கியங்களினுடைய பொற்காலம், எபிக் லிட்ரேச்சர் ஆர்ட்ஸினுடைய கோல்டன் ஏஜ். அதே போல ரிவிவல் ஆஃப் ஹிந்துயிசம், இந்து சமயத்தினுடைய பொற்காலம். சரியா? இப்படி எல்லாம் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. எழுதிட்டியா? அடுத்து புத்தர்கள்லாம் யாரு? புத்தர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ரிலீஜியஸ் கொள்கை பாலிசி அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா வைஷ்ணவாஸ். வைஷ்ணவாஸ் வைஷ்ணவ மத கோட்பாடுகளை தான் வந்து என்ன, கொள்கை கோட்பாடுகளை தான், அதாவது விஷ்ணுனுடைய அவதாரங்களை வழிபடக்கூடியவர்களை ஒர்ஷிப் பண்ணக்கூடிய மக்களாக தான் யார் இருந்தா, குப்தாஸ் இருந்தாங்க. பேசிக்கலி குப்தாஸ் வந்து என்ன இருந்தாங்கன்னா, யாருடைய குஷானாஸ் இருக்காங்க தெரியுமா, குஷானர்கள். குஷானர்களுடைய காலகட்டத்துல லேண்ட் லார்ட்ஸா இருந்தவங்க தான் யாரு, குஷானஸினுடைய காலகட்டத்துல நிலப்பிரபுக்களாக இருந்தவர்கள் தான் யாருன்னா இந்த குப்தா. குப்த வம்சம், குப்தர்கள் வந்து குஷானர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகுதான் அவங்க எழுச்சி அடைந்தாங்க. எப்பவுமே ஒரு ரைஸ் ஆஃப் எம்பையர், ஒரு டைனசிட்டி, ஏதோ ஒரு டைனசிட்டியினுடைய வீழ்ச்சி, ஃபால் டவுன் தான் எழுச்சி பெறும். யாரோ ஒருவருடைய வீழ்ச்சிக்கு பிறகுதான் இன்னொரு அரச வம்சம் என்பது எழுச்சி பெறும். அதே போல குப்த வம்சம் எழுச்சி பெற்றதுக்கு காரணம் குஷானர்களுடைய வீழ்ச்சி. குஷானர்களுடைய வீழ்ச்சி தான் குப்த பேரரசு எழுவதற்கு காரணமாக இருந்தது. இந்த குஷானர்களுக்கு கிட்ட வேலை செய்துட்டு இருந்த நிலப்பிரபுக்களாக, லேண்ட் லார்ட்ஸா வேலை செஞ்சுட்டு இருந்தா யாரு, இந்த குப்தா என்று சொல்லக்கூடியவர்கள். சோ குப்த வம்சத்தை தோற்றுவிக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தர் குப்தா, குப்த டைனஸ்டி. சரியா? குப்த அரசை தோற்றுவித்தவர் யாரு, ஸ்ரீகுப்தர். சோ இவங்களுடைய ஆட்சி பகுதி அப்படின்னு பார்க்கும்போது வங்க முதல் பீகார் வரை இருந்துச்சு. பெங்கால் டு பீகார் வரை வந்து இவங்களுடைய ஆட்சி பகுதி அப்படிங்கிறது இருந்துச்சு. சரியா? வி ஷேப். சரியா? வி என்ற எழுத்து பயன்படுத்தப்பட்டார். அடுத்து தலைநகரம் எங்க இருந்துச்சுன்னா பாடாலிபுத்திரம். பாடாலிபுத்திரம் அப்படிங்கிறது இன்னைக்கு பீகார்ல இருக்கக்கூடிய பாட்னா அப்படிங்கறதா உங்களுடைய தலைநகரமா இருந்துச்சு. பாடாலிபுத்திரம் வாஸ் த ஹெட் குவார்டர்ஸ் ஆர் கேபிட்டல் ஆஃப் குப்தா டைனஸ்டி. ஃபர்ஸ்ட் கேபிட்டல். சரியா? அப்புறம் ரெண்டாவது கேபிட்டல் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்திருக்கு, நான் ரெண்டாவது சொல்லிட்டானே. தலைநகரமாக இருந்தது பாடாலிபுத்திரம். அப்ப ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு வந்து என்ன செய்யறோம்னு சொல்றோம். எதுக்கு, குப்தா டைனஸ்டியினுடைய ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்டர்ஸ் பாடாலிபுத்திரம். அது இப்ப பீகார்ல இருக்கக்கூடிய பாட்னால வந்து இருக்கு. அண்ட் இட் வாஸ் த குப்தா டைனஸ்டியினுடைய ரூலர்ஸ், இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ். எல்லாருமே நம்ம எழுதல, இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ் எழுதியிருக்கோம். இதை நோட் பண்ணிக்கோ, காப்பி பண்ணிக்கோ. ஸ்ரீகுப்தர், கடோத்கச்சர், சந்திரகுப்தர் ஃபர்ஸ்ட், சமுத்திரகுப்தர் அண்ட் வாட் தே வேர் கால்டு. அவங்க எல்லாம் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? ஸ்ரீகுப்தரும் கடோத்கரும் மகாராஜா என்று அழைக்கப்பட்டார்கள். சந்திரகுப்த மௌரியா மகாராஜாதி ராஜா அல்லது அதிராஜா என்று அழைக்கப்பட்டார்கள். சமுத்திரகுப்தர் கால்டு கவிராஜா. அப்படியா? அதே போல சமுத்திரகுப்தர் ஆல்சோ கால்டு இந்தியாஸ் நெப்போலியன். இந்தியாவினுடைய நெப்போலியன் என்று என்ன செய்யப்பட்டார், அழைக்கப்பட்டார். யாரு? சமுத்திரகுப்தர். ஸோ சந்திரகுப்தர் டூ எப்படி அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறது இதுல இருக்கு. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கோ. இன்னும் 2 minutesல நான் வந்து
இவ்வளவு நேரம் பாடம் எடுத்துட்டு இருக்கேன் என் பாட்டுக்கு. ஸ்ரீகுப்தர் கடவுச்கதர் இப்ப நான் சொன்ன மைக் ஆஃப் பண்ண ஞாபகம் இல்ல. இத எழுதிட்டியா? எழுதிட்டியா? மற்ற அரசர்கள் எழுதிட்டியா? அதர் கிங்ஸ் எழுதிட்டியா? புருகுப்தர், இரண்டாம் குமாரகுப்தர், புத்தகுப்தர், விஷ்ணுகுப்தர். சரியா? ஹலோ, கேக்குதாமா? அடுத்து பாத்தீங்கன்னா நாணயங்களை முதலில் வெளியிட்டவர் யாருன்னா ஸ்ரீகுப்தர் தான். எந்த நாணயங்கள், என்ன இதுல நாணயங்கள் வெளியிட்டா? பொன், கோல்டு நாணயங்களை வெளியிட்டவர். கோல்டு நாணயங்களை வெளியிட்டவர் யாரு? ஸ்ரீகுப்தர். முதலாக தங்க நாணயங்களில் தன்னுடைய உருவத்தை பதித்து தன்னுடைய உருவத்தை பதிச்சு வந்து நினைஞ்சிருப்பாரு, வெளியிட்டிருப்பாரு. யாரு? சரியா? அடுத்து முதலாம் சந்திரகுப்தர், சந்திரகுப்தர். அடுத்து என்னது? முதலாம் சந்திரகுப்தர் கிபி 319 to 335. குப்த வம்சத்தை உண்மையில் ரியல் குப்தா டைனஸ்டி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு? சந்திரகுப்தா, ரியல் ஃபவுண்டர். சரியா? முதலாம் சந்திரகுப்தர். ஆனா இதுக்கு முன்னாடியே யார் இதை உருவாக்குனா? முதல்ல குப்த அரசனை இதை உருவாக்குறது யாரு? ஸ்ரீகுப்தர். ஆனா ரியல் ஹெட் அந்த குப்த வம்சத்தை பேரரசராக மாற்றியது யார்? அரசு அப்படிங்கிற நிலையிலிருந்து பேரரசராக மாற்றியவர் யார்? அதனாலதான் நம்ம முதலில் குப்த வம்சத்தை உருவாக்கியவர் யார்? குப்த அரசர் கேட்ட ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் தி குப்தா அப்படின்னு கேட்டா ஸ்ரீகுப்தரை போடணும். பேரரசர் அப்படின்னு கேட்டா முதல் குப்த பேரரசர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது யாருதான் கொடுக்கணும்? முதலாம் சந்திரகுப்தரை தான் போடணும். மார்க் பண்ணி வச்சுக்கோ. குப்த அரசர், முதல் குப்த அரசர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்ரீகுப்தரை தான் போடணும். குப்த பேரரசர் கேட்டா யாருதான் போடணும்? முதலாம் சந்திரகுப்தரை தான் போடணும். பிகாஸ் ஏன் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு சின்ன பகுதியினுடைய ஆட்சியாளராக இருந்தார். யாரு? குப்த அரசர். அவரும் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய கடோத்கரோடு. ஆனா இவர் என்ன செஞ்சாரு? அந்த இடங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணி விரிவாக்கம் செஞ்சாரு. அந்த அரசு வந்து என்ன செஞ்சாரு? விரிவாக்கம் பண்ணாரு. வெறும் பீகாரோடு இருந்ததை பீகார் டு பெங்கால் வர மாத்தினது யாரு அப்படிங்கிறதுனா பெங்காலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தது யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறவர். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு போச்சு. புரியலையா? குப்த அரசர்கள், குப்த அரசர்னா ஸ்ரீகுப்தர். முதல் குப்த பேரரசர்னா யாரு? முதலாம் சந்திரகுப்தர். அவள மகாராஜாதி ராஜா, மகா அதிராஜா தான் மகாராஜாதி ராஜா. மகாராஜாதி ராஜா. மகாராஜன்னா பேரரசர், மகாராஜாதி ராஜானா அரசருக்கெல்லாம் பேரரசர் அப்படிங்கிறது. கீழே நிறைய அரசர் இவருக்கு கீழே வேலை பார்த்துருக்காங்க. அப்ப நிறைய அரசர்களை இவர் வெற்றி கொண்டு தன்னுடைய ஆட்சி பகுதியை விரிவாக்கம் செய்து ஆட்சி செய்துள்ளார் அப்படின்னு தெரிய வருது. சோ இவருடைய எப்படி சார் இவர் டைனஸ்டி வார் பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க, வாரின் மூலமாக, போரின் மூலமாக நிறைய இடங்கள் அவர் வந்து உருவாக்கல. அவர் எப்படின்னா மேட்ரிமோனியல் அலைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண உறவின் மூலமாக. ஃபார் எக்ஸாம்பிள், இவர் ஒரு அரசர், இவர் என்ன சொல்றாரு? இன்னொரு அரசருடைய மகளை திருமணம் செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த அரசு என்ன செய்து இவருக்கு தீவிரமாக ஒரு படையை கொடுக்குறாங்க. அந்த அரசும் இவருக்கு விசுவாசம், ஏன்னா தன்னுடைய மகளை வந்து திருமணம் செய்து கொடுத்தனால ஒரு விசுவாசமா இருப்பாங்க. இப்படி என்ன செஞ்சிருக்காரு? அவர் பல இடங்களை வந்து எடுத்திருக்காரு. தன்னுடைய பகுதி கீழே கொண்டு வந்திருக்காரு. ஒரு படையை உருவாக்கி வச்சிருக்காரு. அப்புறம் மேட்ரிமோனியல் அடை திருமண உறவுகளின் மூலம் என்ன செஞ்சிருப்பாரு? தன்னுடைய டைனஸ்டியை வந்து என்ன செஞ்சிருப்பாரு? தன்னுடைய அரசினுடைய பகுதிகளை வந்து விரிவாக்கம் செய்துள்ளார். யார்? முதலாம் சந்திரகுப்தர் என்று சொல்லக்கூடியவர். புரிஞ்சுதா? அவரு அப்படி கல்யாணம் பண்ணவர் தான் வந்து பாத்தீங்கன்னா லிச்சாவி வம்சத்தை சார்ந்த லிச்சாவி மகா ஜனபதங்கள் 16 இருக்கும். அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு லிச்சாவி வம்சம் அப்படிங்கிற டைனஸ்டி. அதனுடைய குமாரதேவி என்று அவருடைய குமாரதேவி என்று ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு. சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். நேபாளத்திற்கும் கங்கைக்கும் இடையே இருக்கக்கூடியது இந்த லிச்சாவி கனசங்கம் அப்படிங்கிற மக்கள் அமைப்பு சங்கம். மகா ஜனபதங்கள்னு 16 இருக்கும். அதுல ரொம்ப முக்கியமான வலிமையான ஒரு ஜனசங்கத்தினுடைய மகளை வந்து என்ன செஞ்சிருப்பாரு? திருமணம் செஞ்சிருக்காரு. அடுத்து முதலாம் சந்திரகுப்தரை பொறுத்த வரைக்கும் தங்க நாணயங்களை வெளியிட்ட முதல் அரசர். அதே போல சந்திரகுப்தர்
அதே போல அவருடைய உருவம் அவருடைய மனைவியினுடைய உருவமும் சேர்த்து அவர்கள் பதித்து வெளியிட்டிருப்பாரு. அந்த காயினுடைய பெயர் என்னது? லிச்சாவியா. லிச்சாவியா அப்படின்றது அந்த காயினுடைய பேர். சரியா? யாருடைய சமகாலத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். இவருடைய காலகட்டத்துல உலகத்துல வேற யாரு பெரிய அரசர் வந்து அரசாட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருன்னா கான்ஸ்டான்டின் அப்படிங்கிற ஒரு ஆள், ரோமானிய பேரரசர். கான்ஸ்டான்டின் அப்படிங்கிற ஒரு ரோமானிய பேரரசர் தான் வந்து என்ன செஞ்சிருந்தாருன்னா ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். சரியா? கான்ஸ்டான்டின் நோபல். இந்த கான்ஸ்டான்டின் நோபல் அப்படிங்கிறது எங்க இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டான்டின் நோபல் அப்படிங்கிற ஒரு நகரத்தை உருவாக்கி இருப்பாரு துருக்கியில இருக்கு. இன்னைக்கு இஸ்தான்புல் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்தான்புல் என்று அழைக்கப்படக்கூடிய இடம் தான் கான்ஸ்டான்டின் நோபல். ரோம பேரரசராக இருக்கக்கூடிய கான்ஸ்டான்டின் அப்படிங்கிறவங்க கான்ஸ்டான்டின் நோபல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு துருக்கியில வந்து நிறுவி இருப்பார். சரியா? இப்போ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1453 இந்த கதையெல்லாம் வந்து யூரோப்பியன் இன்வென்ஷன். ஐரோப்பியர்கள் வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு நிலவழியாக வருவதற்கு ரொம்ப பெரிய ஒரு பகுதியாக இருந்தது கான்ஸ்டான்டின் நோபல். இந்த கான்ஸ்டான்டின் நோபல் வழியா தான் என்ன செய்வாங்கன்னா ஐரோப்பியன்ஸா இருக்கக்கூடிய பிரான்ஸா இருக்கட்டும், பிரிட்டனாக இருக்கட்டும், டென்மார்க் போன்ற நாடுகள் வந்து இந்தியாவுக்கு கூட என்ன செஞ்சாங்க? வர்த்தகம் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து டர்க்கியன்ஸ் வந்து என்ன செஞ்சாங்க? கேப்சர் பண்ணி மூடிடுவாங்க. அது வந்து யூரோப்பியன் இன்வென்ஷன். ஐரோப்பியர்களுடைய வருகை இங்க இந்தியாவுக்கு வரும்போது இது வந்து என்ன செய்வா படிப்பு 1450. இன்னொன்னு அச்சு இயந்திரத்தை அந்த டைம்ல கண்டுபிடிக்கப்பட்டது. ஜோகன்ஸ் கூட்டன்பெர்க் என்று சொல்லக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் மிஷினை வந்து என்ன செய்யறாரு? கண்டுபிடிக்கிறாரு. ஜோகன் கூட்டன்பெர்க் அப்படிங்கிறது. அடுத்து சமுத்திரகுப்தரை பத்தி மன எழுதிக்கிறியா இல்லையா? சார் எழுதிட்டு இருக்கோம் சார். நோட்ஸ் தெளிவா இருக்கா? சார் கிளியரா இருக்குங்க சார். சொல்றது புரியுதா? சார் எஸ் சார். மத்தவங்க யாரும் இல்லையா? எத்தனை பேர் நீங்க இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க? சார் என்னம்மா சொல்லுங்க. அடுத்து சமுத்திரகுப்தர் அப்படிங்கிறவர். சமுத்திரகுப்த அரசுகளில் மிக தலைச்சிறந்தவர். குப்த அரசியலில் மிகச்சிறந்த ஒரு அரசர் யார்? சமுத்திரகுப்தர். 40 ஆண்டுகளுக்கு மேல வந்து என்ன செஞ்சிருப்பாரு? ஆட்சி செஞ்சாங்க. சில பேர் இவர் 380 வரை ஆட்சி செஞ்சாலும் சொல்றாங்க. சில பேர் 375 வரைன்னு சொல்றாங்க. இந்த 375 அப்படிங்கறத கணக்குல எடுத்துக்கோ. B.A. ஸ்மித் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவின் நெப்போலியன் வின்ஸ்டன் ஆதர் ஸ்மித் என்று சொல்லக்கூடிய இவர் என்னன்னு சொல்றாங்கன்னா, இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, கவிராஜா. இசையின் மீது ஆர்வம் கொண்டவர் அப்படின்னு கவிராஜா அப்படிங்கிற ஒரு பட்டம் என்ன செய்யுது இவருக்கு இருக்குது. சோ இவருடைய வெற்றிகளை பத்தி, விக்டரிஸை பத்தி சொல்லக்கூடிய தூண் தான் எனது அலகாபாத் கல்வெட்டு தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. அலகாபாத் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அலகாபாத் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது இந்த பிரயாகைய அலகாபாத்தை இன்னொருலையும் சொல்லுவாங்க. அலகாபாத்தே பிரயாகை அப்படின்னு என்ன செய்வாங்க? அழைப்பாங்க. ஹரிசேனரால் எழுதப்பட்டது. சோ ஹரிசேனர் யாருன்னா நம்முடைய சமுத்திரகுப்தர் இருக்காரு தெரியுமா? சமுத்திரகுப்தனுடைய அமைச்சர் யாரு? ஹரிசேனர். அந்த ஹரிசேனர் வந்து என்ன செய்வாருன்னா இவருடைய வெற்றியை பத்தி எழுதுவாரு. பிரசிஸ்தி அப்படின்னா என்னது? சமஸ்கிருத சொல் புகழ் மெய்கீர்த்தி. அரசரினுடைய புகழை பாடக்கூடிய மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்கீர்த்தி பிரயாகை பிரசிஸ்தி 33 வரிகளில் எழுதப்பட்டது. 33 வரியில தேவநகரி வடிவில், அதாவது சான்ஸ்கிரிட். இங்கிலீஷ இப்படியும் எழுதலாம், இப்படி கர்சிவ் ரைட்டிங்லயும் எழுதலாம், இல்ல தனித்தனியான ரைட்டிங்லயும் என்ன செய்யலாம்? எழுதலாம். இது சமஸ்கிருதத்துல ஒரு வடிவம். சமஸ்கிருதம் எழுதலாம் இப்படி, நம்ம இங்கிலீஷ் எப்படியும் எழுதலாம், இந்த ஸ்டைல இட்டாலிக் வேர்ட் எழுதலாம், இப்படி நிறைய பாணியில எழுதலாம். அதே போலதான் சமஸ்கிருதம்னா, ஆனா சமஸ்கிருதத்தை இன்னொரு வடிவத்துல எழுதுறதா வந்து தேவநகரி வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சமஸ்கிருதத்துல தேவநகரி வடிவத்துல என்ன செஞ்சிருப்பாங்க? எழுதியிருப்பாங்க. மனித உறவில் தோன்றிய கடவுள் அப்படின்னு வந்து என்ன செய்யறாங்க?
யார சொல்றாங்க? சமுத்திரகுப்தரை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம புருஷர், புருஷா, அனைவருக்கும் மேலானவர் அப்படின்னு என்ன செய்யறாரு? ஹரிசேனர் எழுதி வைக்கிறாரு. அந்த பிராகே பிரசிஸ்தியில ஹரிசேனர் எழுதி வைக்கிறாரு, புருஷா அனைவருக்கும் மேலானவர், அனைவருடைய மேலானவர் அப்படின்னு நினைக்கிறாரு, எழுதி வச்சிருக்காங்க. அனைவருடைய மேலானவர் அப்படின்னு சொல்றாங்க. மனித உறவில் தோன்றிய கடவுள் அப்படின்னு சமுத்திரகுப்தரை வந்து சொல்றாங்க. சரியா? அடுத்து அவருடைய படையெடுப்புகள் எழுதி எடுக்கிறீங்களா நீட்டா? அடுத்தது அவருடைய படையெடுப்புகள். என்னெல்லாம் படையெடுத்திருக்காரு? திக்விஜய படையெடுப்பு, 8 திசையும் ஒரு படையெடுத்திருக்காரு. சரி, இவருடைய அப்பா பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதாவது சமுத்திரகுப்தரை பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, அவர் இந்த மேட்ரிமோனியல் அலைன்ஸ் மூலமாக, திருமண உறவுகள் மூலமாக என்ன செய்யறாரு? இடத்தை எல்லாம் கேப்சர் பண்றாரு. ஆனா இவர் அப்படி கிடையாது. இவர் படையெடுத்து பல அரசர்களை தோற்கடித்து என்ன செய்யறாரு? முறியடிக்கிறார். சரியா? படையெடுத்து பல அரசர்களை தோற்கடித்து வந்து என்ன செய்யறாரு? தன்னுடைய பகுதிக்குள் கூட நிறைய பகுதிகளை கொண்டு வராரு. வட இந்திய படையெடுப்பு, வட இந்தியாவினுடைய படையெடுப்பின் போது 3 படையெடுப்புகள் சொல்லுவாங்கப்பா. இவருடைய படையெடுப்புகள் 3 படையெடுப்புகள். ஒண்ணு நார்த் இந்தியன் இன்வென்ஷன், 9 அரசர்களை வந்து என்ன செய்யறாரு? தோற்கடிக்கிறார். அடுத்து தக்ஷிணா பாதா, இப்படிதான், இதுதான் வந்து சவுத் தென்னிந்திய படையெடுப்பு. தக்ஷிணா பாதா அப்படிங்கிறது என்னது? தென்னிந்திய படையெடுப்பு. தென்னிந்திய படையெடுப்பு அப்படிங்கிறதா என்னது? தக்ஷிணா பாதா படையெடுப்பு. இதுல 12 தென்னிந்திய அரசர்களை, சவுத் இந்தியன் அரசர்களை வந்து தோற்கடிக்கிறாரு. அதுல ஒருவர் தான் யாருன்னா, காஞ்சியை அரசாட்சி செய்யக்கூடிய, காஞ்சி ரூல் பண்ணக்கூடிய யாரு? பல்லவ மன்னனாக இருக்கக்கூடிய விஷ்ணுகோபன். காஞ்சியே ரூல் பண்ணக்கூடிய விஷ்ணுகோபன் என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்யறாரு? தோற்கடிக்கிறாரு. அடுத்து வந்து வட இந்திய படையெடுப்புல 2ஆம் கட்டம். அதே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கங்கை சமவெளி படையெடுப்பு அப்படின்னு சொல்லுவாரு. கீழ கங்கை சமவெளி படையெடுப்பு, லோவர் கங்கா வேலி படையெடுப்பு. வட இந்திய படையெடுப்புல 2 வட இந்திய படையெடுப்பு இருக்கும். முதல் வட இந்திய படையெடுப்புல 9 அரசர்களை தோற்கடிப்பாரு. 2வது வட இந்திய படையெடுப்புக்கு பேர் வந்து என்னன்னு சொன்னேன்னா, கீழே கங்கை சமவெளி படையெடுப்பு. கங்கை சமவெளி இருக்கக்கூடிய இடங்களா இருக்கக்கூடிய நேபாளம், அசாம் போன்ற இடங்கள்ல வந்து என்ன செஞ்சிருப்பாரு? படையெடுப்பு. சரியா? இதுல இவர் என்ன செஞ்சிருப்பாரு? இந்த வட இந்திய படையெடுப்புகளை தன்னுடைய அரசாட்சி கீழே கொண்டு வருவாரு. தன்னுடைய ரூலிங் பார்டர்ஸுக்குள்ளாடி கொண்டு வந்துருவாரு. அந்த 9 அரசர்களையும் தோற்கடிச்சு முறியடிச்சு அந்த இடங்களினுடைய அரசராகவே ரூல் பண்ணக்கூடியவர் யாரா இருந்தாருன்னா சமுத்திரகுப்தர் இருந்தாரு. ஆனா இந்த தக்ஷிணா இருக்கு தெரியுமா? இந்த தக்ஷிணா இதுல வந்து தோற்கடிச்சிருப்பாரு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் விஷ்ணுகோபர் தோற்கடிச்சிட்டாரா? தோற்கடிச்சிட்டு என்ன செய்தாருன்னா, அவரையே அங்களுடைய அரசரா அறிவிச்சுட்டாரு. என்ன கேட்டாருன்னா, கப்பம் கேட்டாரு. நீ அரசரா இருந்து ரூல் பண்ணிட்டு போ, எனக்கு நீ டாக்ஸ் பே பண்ணு அப்படின்னு சொன்னாரு. ஏன் அப்படி செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, பறந்து விரிந்த இந்தியாவை, பறந்து விரிந்த பகுதியை ஒரு அரசரால என்ன செய்ய முடியாது? ரூல் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம். புரியுதா புரியலையா? எதை நம்மளால முடியுமோ அதை வந்து நம்ம ரூல் பண்றதுதான் எப்பவுமே நமக்கு இருக்கும். ரொம்ப பெரிய இடத்த வந்து நம்மளால என்ன செய்யாது? ஒரே ஆளால ரூல் பண்ண முடியாது. அதனால அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அந்த தென்னிந்திய படையெடுப்புகளுக்குள்ளாடி இருக்கக்கூடிய இடத்த தன்னுடைய ஆட்சி பகுதிக்குள்ளாடி அவர் என்ன செய்யல? கொண்டு வரல. அவர் என்ன செஞ்சாருன்னா, அவங்களையெல்லாம் தோற்கடிச்சுட்டு நீங்க எனக்கு கப்பம் கட்டுங்க, நீங்களே அரசரா இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டார். தென்னிந்திய படையெடுப்பு. ஆனா கங்கை சமவெளி படையெடுப்பும் சரி, வட இந்திய படையெடுப்பும் சரி, இதுல வந்து அவர் தோற்கடித்த அரசர்களுடைய பகுதிகளை தன்னுடைய அரசாட்சிக்குள்ளாடி என்ன செஞ்சாரு? கொண்டு வந்தார். அவங்கள்ட்ட கப்பம்லாம் என்ன செய்யல? கேட்கல. சரியா? இது தப்பு. கப்பம் கட்டும் நாடுகள் அப்படிங்கிறது தப்பு. இது தப்பு இல்ல. தென்னிந்திய படையெடுப்புகளின் மூலம் தான் என்ன செஞ்சாரு? அவர் கப்பம் கேட்டார். சரியா? அடுத்து கவிராஜா அப்படின்னு இவர் யான்னு சொல்றாரு அப்படின்னா, இவர் இசையின் மீதும் கவிதையின் மீதும் ஆர்வம் கொண்டவரா இருந்தார். தன்னுடைய தங்க நாணயங்கள்ல இவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா, தன்னுடைய உருவம் பதித்து அந்த உருவத்தை நான் வந்து கையில வந்து ஒரு வீணையை வச்சிருக்கிறது போல என்ன செஞ்சிருப்பாரு? பதிச்சிருப்பாரு. புரியுதா புரியலையா? புரியுதா? அதே போல அஸ்வமேத யாகம், குதிரை யாகம். அஸ்வம் அப்படின்னா என்னதுன்னா குதிரைன்னு அர்த்தம். அஸ்வம் அப்படின்னா என்னதுன்னா குதிரைன்னு அர்த்தம். குதிரை யாகம். குதிரை யாகம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு குதிரையில சந்திரகுப்தர், இந்த குப்தர்களுடைய கொடிய வச்சு என்ன செய்வாருன்னா, அதை வந்து என்ன செய்வாரு? போக சொல்லுவார். அது கிட்டத்தட்ட என்ன செய்யும்? அது போக நிறைய இடங்கள்ல என்ன செய்யும்? அது கால் பதிக்கும். அது கால் பதிக்க இடம் எல்லாம் இந்த அரசர்களுடைய இடமா என்ன செய்யணும்? மாறணும். அல்ல எவனாவது ஒருத்தர் இந்த குதிரையை என்ன செய்யறாருன்னா மரத்துல கட்டி போட்டுட்டாருன்னா, எங்க அந்த குதிரை வந்து கட்டிப்பட போடுதோ அந்த இடத்தின் மீது என்ன செய்வார்? இவர் படையெடுத்து போய் அவனை அழிப்பாரு. அழிச்சு தன்னுடைய பகுதிக்குள்ள கொண்டு வருவாரு. அப்போ வலிமை மிக்க அரசர்கள் இவங்களை எதிர்த்தாங்க. வலிமையற்ற அரசர்கள் என்ன செஞ்சாங்கன்னா எதிர்க்கல. குதிரை எங்கெல்லாம் கால் பதிக்குதோ அங்கெல்லாம் என்ன செய்வாங்க? அந்த இடத்தை யாருக்கு கீழே வரும்?
யாருக்குள்ள வரும்? இவருக்குள்ள வரும். யார் எதிர்க்கிறானோ அவங்கள தோற்கடிச்சு என்ன செய்வாங்க? முறியடிப்பாங்க. இப்படி 100 அரச பகுதிகளை கைப்பற்றின உடனே அந்த குதிரையை திரும்பி வர வச்சு அதுக்கு வந்து என்ன செய்வார்? தன்னுடைய வெற்றியை நினைவு கூறும் விதமாக பலியிடுவார் அந்த குதிரைய. புரியுதா? அதுதான் அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது. அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது என்னது? ஒரு குதிரையில கொடியை கட்டி ஊரா துறைய வச்சு அது எங்கெல்லாம் கால் பதிக்குதோ அந்த இடம்ல இவருடைய அரசாட்சிக்குள்ள வரும். இப்படி 100 இடங்களை கைப்பற்றி அதுக்கப்புறம் இந்த குதிரை திரும்பி வர வச்சு அதை வந்து யாகம் பண்ணுவாங்க. சரியா? அதுதான் இந்த வேள்வி சடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்வமேத வேள்வி சடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா மதுமிதா, அனிதா, ஜான்? சரி எஸ் சார். அடுத்து இவருடைய சபகாலத்தவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசுபந்து என்று சொல்லக்கூடியவர் ஒரு பௌத்த அறிஞர். அதே போல மேகவர்மன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு பௌத்த அரசர். சரியா? இந்த மேகவர்மன் என்ன செய்வாருன்னா அவர் வந்து இவருக்கு ஒரு பரிசு பொருள் அனுப்புவார் சமுத்திரகுப்தருக்கு. ஆக்சுவலி சமுத்திரகுப்தர் சார்ந்த வைஷ்ணவ வர்ஷிப். அவங்க வந்து விஷ்ணுவினுடைய அவதாரங்களை வழிபட செய்யக்கூடியவர்களாக இந்த மதிசகிப்பு தன்மை செக்யூலரா இருந்தாங்க குப்த அரசர்கள் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது. அப்ப மேகவர்மன் பாத்தீங்கன்னு சொன்னா புத்த வம்சத்தை புத்த கொள்கையை பின்பற்றவர். மேகவர்மன் என்ன செய்யறாருன்னா கிஃப்ட்ஸ் அனுப்பி வைக்கிறாரு. யாருக்கு? சமுத்திரகுப்தருக்கு. எதுக்காக அப்படின்னா அந்த பீகார்ல இருக்கக்கூடிய கயால ஒரு புத்த மடாலயத்தை கட்டதுக்கு இவரை என்ன செய்யறாரு? அனுமதி கொடுக்கிறார். யார் அனுமதி கொடுக்கிறா? நம்ம சமுத்திரகுப்தர். அப்போ மத சகிப்புத்தன்மை செக்யூலர் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அவங்க மதத்தை மட்டுமே இதாக்காம எல்லா மதத்தையும் என்ன செஞ்சா சமக்கண்ணோடு என்ன செஞ்சிருக்காங்க? பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதனாலதான் இவரை வந்து என்ன செஞ்சாங்கன்னா பரமபேட்டக்காரா அப்படின்னு வந்து என்ன செய்யறாங்க சொல்லுவாங்க. சரியா? பரமபேட்டக்காரா அப்படின்னு வந்து என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அடுத்து குறிப்பு என்ன அப்படின்னா சமுத்திரகுப்தருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னா ராமகுப்தர் அப்படிங்கிறவர். இப்போ சமுத்திரகுப்தருக்கு 2 மகன்கள் இருப்பாங்க. சரியா? சமுத்திரகுப்தருக்கு ஒரு கதை இது, நான் அதான் சொல்றேன். சமுத்திரகுப்தருக்கு வந்து 2 மகன்கள் இருப்பாங்க. ஒண்ணு வந்து ராமகுப்தர் மூத்த மகன். 2வது பாத்தீங்கன்னு சொன்னா 2ஆம் சந்திரகுப்தர். சரியா? எப்பவுமே பட்டத்து இளவரசர் யாருதான்? மூத்த ஆளுதான். இப்ப ராமகுப்தர் அரசாட்சிக்கு வந்தாச்சு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு படையெடுப்பு அப்படிங்கிறது வருது. சரியா? ஹீனர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஹீனர்கள் ஹான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீனர்கள் அப்படிங்கிறவங்க என்ன செய்யறாங்க? படையெடுத்து வந்து ராமகுப்தரனுடைய மனைவி தேவியை வந்து என்ன செய்யறாங்க? கடத்திட்டு போறாங்க. அப்ப ஹீனருடைய படைத்தளபதி தலைவர் கேட்கிறாரு, உனக்கு உன்னுடைய மனைவி வேணுமா, உன்னுடைய அரசாட்சி பகுதி வேணுமான்னு கேட்கும் பொழுது ராமகுப்தர் என்ன சொல்றாங்க? என்னுடைய அரசாட்சி பகுதி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை விட்டுட்டு அவர் என்ன செய்யறாரு? பாராரு. இதை பார்த்துட்டு இருந்த அண்ணே, அதாவது தம்பி 2ஆம் சந்திரகுப்தர் என்ன செய்யறாரு? நம்ம அப்பா எவ்வளவு பெரிய ஆளு, எத்தனை அரசர்களை படையெடுத்து தோற்கடிச்சு இவ்வளவு பெரிய டைனஸ்டியை வந்து என்ன செஞ்சிருக்காரு? உருவாக்கி இருக்காரு. அவருக்கு போய் இப்படி ஒரு மகனான்னு சொல்லிட்டு அண்ணனை கொன்னுகிட்டு ஹீனர்களை தோற்கடிச்சு தன்னுடைய அண்ணியை திரும்ப கொண்டு வந்து திருமணம் செய்து கொள்வார். சரியா? தன்னுடைய அண்ணியை இவர் என்ன செய்வார்? அண்ணன் மனைவியை வந்து அண்ணனை கொண்டுட்டு அண்ணன் மனைவி என்ன செய்வார்? திருமணம் செய்வார். தேவியை திருமணம் செய்வார். இதை பத்தி சொல்றதுதான் என்னது? தேவி சந்திரகுப்தம். விசாகத்தார் அப்படிங்கிற ஒரு ஆள் எழுதினார்ல தேவி சந்திரகுப்தம் அப்படிங்கிற புத்தகம். சமஸ்கிருத நூல்கள் எல்லாமே. சரியா? சன்ஸ்கிருத்ல எழுதப்பட்ட நூல்கள். தேவி சந்திரகுப்தர் இந்த கதையை பத்தி தான் சொல்றாங்க. தேவியை பத்தியும் சந்திரகுப்தரை பத்தியும் சொல்லக்கூடிய கதை தான் என்னது? தேவி சந்திரகுப்தம். சரியா? சொல்றது புரிஞ்சுதா? 2ஆம் சந்திரகுப்தர் கதை தான் இது. சமுத்திரகுப்தனுடைய 2வது மகன் விக்ரமாதித்யா என்று அழைக்கப்பட்டவர். விக்ரமாதித்யான்னு அழைக்கப்பட்டிருக்காரு. அதே போல தேவராஜன், தேவகுப்தன், விக்ரமசீலன் எல்லாம் நிறைய பேர்கள் என்ன செய்து இவருக்கு செய்து இருக்கு. அது நான் கீழே சொல்லியிருக்கேன் பாருங்க. வீரத்தின் சூரியன், சன் ஆஃப் பிரைவ்னஸ் என்று அழைக்கப்பட்ட விக்ரமாதித்யா அப்படின்னு. அதே போல முதலாக இது நாள் வரைக்கும் ஸ்ரீகுப்தர்ல இருந்து சமுத்திரகுப்தர் வரைக்கும் தங்க நாணயங்களை தான் வெளியிட்டாங்க. முதலாக வெள்ளி சில்வர் காயினை வெளியிட்டது யார் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர் தான் என்ன செஞ்சிருப்பாரு? வெளியிட்டிருப்பார் சில்வர் காயின்ஸ். சரியா? தங்க நாணயத்தினுடைய பெயர் தினார், வெள்ளி நாணயத்தினுடைய பெயர் தினாரி. தங்க நாணயத்தை வந்து என்னது? தினாருன்னு சொல்லுவாங்க. வெள்ளி நாணயத்தினுடைய பெயர் என்னது? தினாரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து பாரு, நாணயங்களை வெளியிட்ட சமுத்திரகுப்த பேரரசின் நாணய முறையின் குப்தர்கள் குஷானர்களினுடைய நாணய முறையை என்ன செஞ்சாங்க? பின்பற்றினாங்க அப்படின்னு இருக்கு. சமுத்திரகுப்தரும் என்ன செஞ்சிருப்பாரு? 2ஆம் சந்திரகுப்தர் 40 ஆண்டுகள் என்ன செஞ்சிருப்பாரு? ஆட்சி பண்ணிருப்பாரு. இவருடைய தலைநகரம் பாடாளி புத்திரமா இருந்துச்சு.
அதுக்கு பிறகு இவர் தன்னுடைய தலைநகரத்தை 2வது தலைநகரத்தை உஜ்ஜயினி அப்படிங்கிற இடத்துக்கு என்ன செய்வாரு மாற்றுவார். தன்னுடைய தலைநகரத்தை என்ன செய்வாரு உஜ்ஜயினி அப்படின்னு இடத்துக்கு என்ன செய்வாரு மாற்றுவாரு. சாரி, நான் வந்து ஹீனர்கள் அப்படின்னு சொன்னேன். இல்ல, ஹீனர்கள் கிடையாது, சாகர்கள். சரியா, சாகர்கள் தான் கொண்டு போவாங்க, சாகர்கள். அதனாலதான் இவருக்கு சாகரி அப்படிங்கிற பட்டம் கிடைக்கும். சாகர்கள் தான் தேவி சந்திரகுப்தத்தை வந்து தேவியை தூக்கிட்டு போவாங்க. சரியா, சாகர்கள் தான் தூக்கிட்டு போவாங்க. சாகர்கள் தூக்கிட்டு போறனாலதான் சாகர்களை அழித்ததால் இவர் சாகரி என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய வேறு பெயர்கள் இதெல்லாம். இது வேறு பெயர்கள், இவருடைய வேறு பெயர்கள் எழுதி வச்சுக்கோ. சாக ஆட்சியாளர்களை தோற்கடித்ததால் அந்த ஹீனர்கள் கொண்டு போனாங்கன்னு சொன்னோம்ல, தப்பு. ஹீனர்கள் இல்ல, சாகர்கள் தான் என்ன செஞ்சிருப்பாங்க, கொண்டு போயிருப்பாங்க. சாகர்கள் வந்து சாகர்களை தோற்கடித்து என்ன செஞ்சிருப்பாரு, இவர் வந்து மறுபடி சந்திரன் இவங்களை தேவியை திரும்பி கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து குத்மினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண். குத்மினாருக்கு பக்கத்துலதான் என்ன இருக்கு, இந்த மெஹரலி இரும்பு தூண் அப்படிங்கிறது இருக்கு. அது 2ஆம் சந்திரகுப்தர் தான் வந்து என்ன செஞ்சாரு, நிறுவனாரு. அதுல யாரை பத்தி சொல்றாங்க, 1ஆம் சந்திரகுப்தரை பத்தி என்ன செய்றாங்க சொல்றாங்க. அதே போல சீன பகைனியாக இருக்கக்கூடிய பாகியான். சரியா, பாகியான் 401 410 இந்தியாவுக்கு வந்தான்னு சொன்னோம்ல, அந்த டைம்ல ஆட்சி பண்ணிட்டு இருந்தவர் யாரு, இவர் தான். அவர் இவருடைய காலகட்டத்துல தான் என்ன செஞ்சிருப்பாரு, ஆட்சிக்கு வந்திருப்பாரு. எழுதி எடுக்கிறீங்களாமா, இல்ல எழுதி எடுக்க டைம் வேணுமா? ஓகே. அடுத்து இவருடைய காலத்து நவரத்தின அமைச்சரவைகள். அதாவது இந்த அமைச்சரவைகள் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னா இலக்கிய அமைச்சரவைன்னு சொல்லுவாங்க. இலக்கிய அமைச்சரவை, லிட்ரேச்சர் மினிஸ்ட்ரி, இலக்கிய அமைச்சரவை. இலக்கிய அமைச்சரவை நவரத்தினங்கள் காளிதாசர், ஹரிசேனர், சமஸ்கிருத், அதே போல அமரசிங்கர். இது அப்படியே நோட் பண்ணிக்கோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா,